வெல்கம் டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் கிரியேஷன். வீடியோ பார்க்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. இந்த ஜனவரி 10 வந்து பேட்ட விஸ்வாசம் தலைவர் தலை இந்த 2 படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு. ரசிகர்கள் வந்து அப்போ அப்படி மாறி மாறி அடிச்சுக்கிட்டதாகட்டும், ட்விட்டரில் போயிட்டு திட்டுறதாகட்டும், இவங்க வந்து ஒரு டேக் ட்ரெண்ட் பண்ணுறது, அவங்க இன்னொரு ட்ராக் ட்ரெண்ட் பண்ணுறது பெரிய இதாகவே ஆயிடுச்சு. பட் ஆனால் வந்து எது ஜெயிச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் ரஜினி சார் ஃபேன்ஸ் பேட்ட படத்துக்கு சப்போர்ட் பண்ணவங்க அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க இப்போது. ஏன்னா வந்து நம்ம விஸ்வாசம் திரைப்படத்துடைய ப்ரொடியூசர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து தியாகராஜன், அவர் வந்து ஒரு நியூஸ் வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, என்னுடைய விஸ்வாசம் திரைப்படம் வந்து எனக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வெற்றி கொடுத்துருக்கு அப்படின்னும், நான் தயாரித்த படங்கள்லேயே வந்து இந்த படம் தான் எனக்கு வந்து ரொம்ப பெருமையை சேர்த்த படம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம் அஜித் சாரும் சிவா சார் அந்த படத்தோட டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இந்த படத்தோட கலெக்ஷன் பற்றி சொல்லும்போது ஒரு சின்னதாக வந்து ஒரு நியூஸை போட்டுட்டு போகிறாரு. கொல்லம்மா சார், ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நியூஸ்லாம் நீங்கள் சொன்னதுக்கு. சொல்ல மாட்டீங்கன்னு நினச்சோம், பட் ஆனால் சொல்லிட்டீங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து, இந்த படத்தோடைய உண்மையான வசூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் இந்த திரைப்படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 125 கோடியில் இருந்து 135 கோடி வரை இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் வசூல் செஞ்சிருக்கு மொத்தமாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. விநியோகஸ்தர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஷேர்னா வந்து ஒரு 70 கோடியிலேருந்து ஒரு 75 கோடி ஷேர் வரும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காருங்க. எப்படி 125லேருந்து 135 கோடி மொத்தமாக 70 to 75 கோடி ஷேர்னு சொல்லிட்டாங்க. இந்த நியூஸ் வந்து கேச்சையார், அடுத்து ட்விட்டரில் வந்து பிச்சை எடுத்து நியூஸ் போடுற சில ட்ராக்கர்ஸு, ரமேஷ் அப்படின்னு சொல்லி 4 பேர் சுற்றுறான்னு பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து கன்னத்திலே வந்து செருப்பான 4 அடி சறுக்குன்னு அடித்த மாதிரி வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து பெரிய அளவில் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அஜித் ஃபேன்ஸ் கூட அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பெரிய அளவில் பண்ணாங்க. 125 கோடின்னு சொல்லும்போது வந்து 125 கோடி வேட்டைன்னு சொல்லிட்டு பெருசாக பண்ணதாகட்டும், அந்த டைமில் ரஜினி சாரை கலாச்சதாகட்டும், ரஜினி சாரோட மார்க்கெட் கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பல இடங்களில் வந்து சொன்னதாகட்டும், அதான் நமக்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகுது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். படத்தோட 8வது நாளில் 125 கோடின்னு சொன்னாங்க. அந்த டைமில் வந்து நம்ம விநியோகஸ்தர் வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து, பேட்ட படத்துக்கு வந்து 11 நாளில் வந்து பேட்ட திரைப்படம் 100 கோடியை தாண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதுக்கப்புறமா தான் இவங்க வந்து 125 கோடின்னு சொல்லிட்டு ஒரு வடை சுட்டாங்க. பட் ஆனால் 8 நாளில் 125 கோடின்னு சொன்னீங்க, மொத்தமாகவே 125 கோடி தான் வரும்னு சொல்லிட்டு நம்ம தியாகராஜன் ஐயா சொல்லியிருக்காரு. அது எப்படி? அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எந்த திரைப்படம் அதிகமாக போயிருக்குன்னு சொல்லிட்டு. 11 நாளில் பேட்ட திரைப்படம் வந்து ஒரு 100 கோடி கிராஸ் ஆச்சு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இப்போ வர பேட்ட திரைப்படம் வந்து விஸ்வாசத்தை விட அதிகமாக தான் கலெக்ட் பண்ணியிருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன். 11 நாளில் பேட்ட திரைப்படம் 100 கோடி கிராஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னபடி வச்சுக்கிட்டு, விஸ்வாசம் திரைப்படம் மொத்தமாகவே 125 கோடின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் பேட்டை வந்து விஸ்வாசத்தை விட அதிகமாக தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதான் உண்மை, சரிங்களா? ஸோ அது வந்து நம்ம வந்து பெரிய அளவில் கணக்கு போட்டுலாம் பார்க்க தேவையில்ல. லைட்டாக கூட்டி கழிச்சு பார்த்தாவே நமக்கு க்ளீனாக தெரியும் அப்படிங்கிற விநியோகத்தில் நான் சொல்கிறேன். மொத்தமாக அந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேட்ட திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபுல் ரன்க்கு அப்புறமா தான் சொல்ல முடியும்னு சொன்னோம். ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ஓடி முடிஞ்சிடுச்சு. சில தியேட்டர்களில் ஓடிட்டுருக்கு. அந்த தியேட்டர்களில் ஓடுற மூலமாக 2 படமும் சரி அந்தளவுக்கு வசூல் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா காலியாக தான் கிடக்கு, சரிங்களா? ஸோ வந்து மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா பேட்ட திரைப்படம் 330 கோடியை தாண்டி வசூல் செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் டைம் விஸ்வாசம் திரைப்படம் 200 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் சில இடங்களில் 195 கோடின்னு சொல்லப்படுது. ஓகே, ஸோ இதான் வந்து ஒரு உண்மையான முழுமையான வசூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இதை பற்றி அஃபிஷியல் நியூஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யாருக்கு தெரியும், கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஸோ வந்து இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. நீங்கள் பார்க்குற வீடியோ ஏதாவது ஸ்க்ரீனில் இருந்தது அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய SRFC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.